நீங்கள் அதிகமாக வெயிலில் போகிற பர்சன் அப்படின்னா, நீங்கள் இப்போ வரைக்கும் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணதே கிடையாது அப்படின்னா, உங்களோட ஸ்கின் நீங்கள் டேமேஜ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது இப்போ வின்டராக இருக்கட்டும், இல்லை சம்மர் எந்த சீசனாக இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும் கூட எந்த ஒரு சீசன்லையுமே நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம வீட்டில் தானே இருக்கோம். அதுக்கப்புறம் எதுக்காக நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வரலாம். ஆனால் வீட்டில் இருக்கும்போது அதுலேருந்து வர ப்ளூ லைட்ஸ், லேப்டாப் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அதில் இருக்க லைட்ஸோட வெளிச்சம், ப்ளூ லைட் இதெல்லாமே வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ சன்ஸ்க்ரீன் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பிக்மெண்டேஷன், டேனிங் கம்மியாகும். அதே மாதிரி நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் நமக்கு கொடுக்கும். சன்ஸ்க்ரீன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சன்லைட்டில் பார்த்திங்கன்னா யூவிஏ அண்ட் யூவி ரேஸ் இருக்குது. இந்த 2 ரேஸில் வந்து யூவிபி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து டல்லாக டேன் ஆகும். அதே மாதிரி யூவிஏ பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நம்ம ஃபேஸில் ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் இந்த மாதிரி வயசான மாதிரி நமக்கு வந்து ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ சன்ஸ்க்ரீன் இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து வயசாகிற மாதிரி இல்லாமல் ஸ்கின்க்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் நமக்கு கொடுக்கும். இப்போ நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் கிளென்சர் யூஸ் பண்ணுறது, மாய்ஸ்சரைசர் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஆனால் ஒரு ப்ராடக்ட் மட்டும் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற மொத்த ப்ராடக்ட்ஸோட பெனிஃபிட்ஸுமே கம்மியாயிரும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன். எஸ்பெஷலி வந்து விட்டமின் சி இருக்குது, நியாசினமைட், ரெட்டினால், கிளைகாலிக் ஆசிட் இந்த மாதிரி ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெர்மோக்கோ SPF 50 PA++ இருக்க இந்த ஹைலானிக் சன்ஸ்க்ரீன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த பிராண்ட் பற்றி பார்க்கலாம். இந்த டெர்மோக்கோ பார்த்தீங்கன்னா இந்தியாவே பாப்புலரான ஸ்கின் கேர் பிராண்ட். இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கிளைமை விட இன்க்ரீடியன்ஸ் மேலே தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து இந்த சன்ஸ்க்ரீனில் இருக்க SPF 50 PA++ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீனில் SPF 50 இருக்கும், 30, 20 இந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் என்னன்னே தெரியாமல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ SPF 50 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சன்லைட்டில் இருக்க யூவிபி ரேஸ், அதாவது நமக்கு யூவிபி ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரேஸ் இதுதான் இது. யூவிபி ரேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, சன்பர்ன், டேனிங், ஸ்கின் டேமேஜ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து வரதுக்கு மேஜரான ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து PA++ அப்படிங்கிறது யூவிஏ ப்ரொடெக்ஷன். அதாவது யூவிஏ ரேஸ் அப்படிங்கும்போது ப்ரீமேச்சூர் ஏஜிங், ரிங்கல்ஸ், பிக்மெண்டேஷன், மெலாஸ்மா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து நமக்கு SPF 50 PA++ ரெண்டு காம்பினேஷனுமே நமக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். சன்ஸ்க்ரீனில் நிறையா இருக்குது. ஆனால் இந்த சன்ஸ்க்ரீனில் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க ஹைலானிக் ஆசிட். அதாவது ஹைலானிக் ஆசிட் அப்படிங்கிறது நிறைய பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதோட மெயின் ஜாப் பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷன். அதாவது ஸ்கின்னில் மாய்ஸ்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது சில சன்ஸ்க்ரீன் போட்ட உடனே ஸ்கின் ட்ரை ஆகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் இந்த சன்ஸ்க்ரீன் நம்ம யூஸ் பண்ணும்போது ஹைட்ரேஷன் நமக்கு கொடுக்கும். எஸ்பெஷலி டீஹைட்ரேட்டட் ஸ்கின் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நல்லாவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அடுத்து இந்த சன்ஸ்க்ரீனோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா பேர்லேயே அக்வா ஜெல் அப்படின்னு இருக்குது. டெக்ஸ்சர் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அதாவது ஜெல் மாதிரி இருக்காது, தண்ணி மாதிரி இருக்குன்னே சொல்லலாம். ஹெவி ஃபீலிங்கும் அதிகமாக இல்லை. நீங்கள் ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சீக்கிரமாக குயிக்காக வந்து அப்சர்வ் ஆகுது. அதனால சன்ஸ்க்ரீன் வந்து பிடிக்காது, ஒயிட் கேஸ் ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறவங்க கூட யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ இந்த சன்ஸ்க்ரீன் யார் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, மெயினாக ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே செட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் மாய்ஸ்சரைசர் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா மேலே சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நல்ல பெட்டர் ஹைட்ரேஷன் இருக்கும். அண்ட் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணும்போது லைட்டாக வந்து ஹெவியாக வந்து இருக்க மாதிரி, அதாவது ஆயிலியாக இருக்க மாதிரி ஒரு க்ரீஸி ஃபீல் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த சன்ஸ்க்ரீன் யார் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு நல்லாவே செட் ஆகும். அதாவது ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் மாய்ஸ்சரைசர் ஸ்கிப் பண்ணாமல் யூஸ் பண்ணால் ஃபர்ஸ்ட் நீங்கள் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மேலே இந்த சன்ஸ்க்ரீன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே பெட்டர் ஹைட்ரேஷன் இருக்கும். அதுக்கடுத்ததாக ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்க, ஆக்னே ப்ரோன் ஸ்கின் இந்த மாதிரி இருக்கவங்க இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக ஹெவி ஃபீல் அந்த மாதிரி உங்களுக்கு க்ரீஸி ஃபீல் இருக்காது. இருந்தாலும் லைட்டாக ஸ்கின் வந்து டல் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது நல்லாவே செட் ஆகும். இப்போ இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ஆக்னே ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா, ஹெவி சன்ஸ்க்ரீன் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தான் போர்ஸ் வந்து கிளாக் ஆகும். ஆனால் இந்த சன்ஸ்க்ரீன் லைட் ஃபார்முலேஷன் இருக்கனால ஆக்னே ப்ரோன் ஸ்கின்க்குமே நல்லாவே சூட்டபுளாக இருக்கும். அடுத்து இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது பிக்மெண்டேஷன் கம்மியாகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, டார்க் ஸ்பாட்ஸ் கம்மியாகுமான்னு கேட்டிங்கனாலும் இல்லை. ஆனால் பிக்மெண்டேஷன் அதிகமாக வராமல் இந்த சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக ப்ரிவென்ட் பண்ணும். அதாவது நீங்கள் இப்போ விட்டமின் சி யூஸ் பண்ணுறீங்க, கோஜிக் ஆசிட், நியாசினமைட், ஆல்ஃபா ஆர்பிட்டின் இந்த மாதிரி யூஸ் பண்ணதுக்கப்புறமா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ரிசல்ட் ஸ்லோ ஆயிரும். அதெல்லாம் பிக்மெண்டேஷன் மேனேஜ்மெண்ட்டில் சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து இந்த சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா மேக்கப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட், அதாவது டெக்ஸ்சர் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கனால மேக்கப்புக்கு கீழே கம்ஃபர்டபுளாக நல்லாவே ஒர்க் பண்ணும். ஸோ நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த டெர்மோக்கோ SPF 50 PA++ இருக்க இந்த ஹைலானிக் சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி சன்ஸ்க்ரீன். அதாவது இது மெயினாக வந்து ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இந்த மாதிரி இருக்கவங்க நல்ல ஒரு ஆப்ஷன்.
டெக்ஸ்சருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக லைட் வெயிட்டில் இருக்கும். ஹெவியாக உங்களுக்கு இருக்காது. ஒயிட் கேஸ்ட் ப்ராப்ளமும் இல்லை. டெய்லி யூஸ் பண்ணுறது, அதாவது ஆஃபீஸ், காலேஜ் இந்த மாதிரி போகிறவங்களும் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் ப்ளஸ் ஹைட்ரேஷன் கொடுக்கும். இந்த சன்ஸ்க்ரீன் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டேக் பண்ணுறேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லா வெப்சைட்லேயுமே இருக்குது. இந்த சன்ஸ்க்ரீன் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்களா? அப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.